ராமராசு வணக்கம். எம்ஜிஆருடைய திருவுருவ சிலையை திறந்து வைப்பதற்காக திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளார்கள். தற்பொழுது அந்த பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? ராமராசு, பதிவு செய்யுங்கள். சென்னை ராமபுரத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வாழ்ந்த இல்லமான இங்கு தற்பொழுது இந்த எம்ஜிஆரினுடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளரான சசிகலா அவர்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இங்கு அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார். அதாவது முதலில் அங்கு கட்சி கொடி ஒன்றை ஏற்றி வைத்திருக்கிறார். அதே போன்று இரண்டாவதாக அந்த இல்லத்தின் வாயிலில் இருக்கக்கூடிய கட்சியின் நிறுவனரான எம்ஜிஆர் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய நினைவிடம், அதாவது எம்ஜிஆரினுடைய தாயாரினுடைய நினைவிடத்தையும் அவர் பார்வையிட்டார். பின்னர் எம்ஜிஆரினுடைய வாழ்ந்த இல்லத்தில் உள்ளே சென்று அந்த இல்லத்தையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் பிறகு அங்கு உள்ள, அதாவது சென்னை ராமாபுரம் எம்ஜிஆரினுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு பள்ளி இருக்கிறது. அங்கு சுமார் 250 மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அதோடு அங்கு நடக்கக்கூடிய கருத்தரங்கு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள இருக்கின்றார். கலந்து கொண்ட பின்பு அங்கு மேற்கொண்டு அவர்களுக்கான உணவு வழங்கும் விழாவும் இருக்கிறது. இதனை இன்றைக்கு தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அதிமுக பொதுச் செயலாளர்களுடன் வந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போன்ற கட்சி நிர்வாகிகளும் இருக்கின்றனர். மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டு விழா, அதாவது எம்ஜிஆரினுடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான சசிகலா அவர்கள் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதே போன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் அதிமுக சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று அவருடைய எம்ஜிஆருடைய இல்லத்திற்கு வந்து பல்வேறு இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அவர் இந்த நிகழ்ச்சிகளை துவங்கி வைக்கும் விதமாக, அதாவது ஏற்கனவே கட்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்று அங்கு நிகழ்ச்சிகளை பங்கேற்ற பின்பு நேரடியாக தற்போது எம்ஜிஆர் வாழ்ந்த இல்லமான ராமாபுரம் இல்லத்தில் வந்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். ராமராசு, அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களையும் தாண்டி வேறு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார்கள்? அது தொடர்பான தகவல்கள் ராமராசு. எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளரான சசிகலா அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எம்பிக்கள், அதே போன்ற எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வழி நெடுகில், அதாவது ராமாபுரம் இல்லத்திற்கு வெளியேயும் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் வரிசையாக அவர் வருவதையும், அதே போன்ற இந்த நிகழ்ச்சிகளை துவங்கி வைக்கின்ற நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதற்காக தொண்டர்களும் அதிக அளவில் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றனர். இந்த ராமாபுரம் இல்லத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ சிலையில் அவர் திறந்து வைத்ததும், அதே போன்று அவரது இல்லத்திற்குள் சென்று அந்த இல்லத்தையும் பார்வையிடுகிறார். இந்த இல்லம் கடந்த ஆண்டு அதிகமான வெள்ளம் வந்த பொழுது பாதிக்கப்பட்டு பின்பு அதிமுகவே இந்த இல்லத்தை சீரமைத்து மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த இடத்தில் அதிமுக தொடர்ச்சியாக இந்த இல்லத்தை அதற்கு தேவையான வகையிலான உதவிகளை செய்து இதனை பாதுகாத்து வருகின்றனர். அதே போன்று இங்க இருக்கக்கூடிய இந்த காதுக்கு இயலாதோர், வாய் பேச முடியாத ஒரு பள்ளிக்கும் தொடர்ச்சியாக அவர்கள் உதவிகளையும் செய்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் அங்கு சென்று தற்பொழுது அவர் இல்லத்தை பார்வையிட்ட பின்பு சசிகலா அவர்கள் அந்த இல்லத்தினுடைய அருகிலேயே பின்பகுதியில் இருக்கக்கூடிய வாய் பேச முடியாத காது கேளாத பள்ளிக்கு செல்கிறார்கள். அவருடன் மூத்த அமைச்சர்களான தங்கமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் செல்வதை நாம் பார்க்கிறோம். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மக்களவை துணை சபாநாயகர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மாணவர்களுக்கு, அதாவது வாய் பேச முடியாத காது கேளாத மாணவர்கள் சிலருக்கு ஹியரிங் ஐடி சொல்லக்கூடிய அந்த கருவிகள் வழங்குகிறார். அதே போன்று மூக்கு கண்ணாடிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றார்கள். அதன் பின்பு அவர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கின்றது. தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் அந்த இல்லத்தை, அவரது எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தை பார்த்து பின்னால் இருக்கக்கூடிய பள்ளிக்கு சென்று மற்ற நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்.